தி ஹூக் மேன். இந்த அர்பன் லெஜெண்டுக்கு தி ஹூக் ஹேண்டட் லூனட்டிக் மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள் இருந்தாலும் இந்த கதைக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மள அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த கதை 1950 வாக்கில் பென்சில்வேனியாவில் தொடங்கப்பட்டிருக்கு. அண்ட் அந்த சமயத்தில் பேரா போறவங்கலாம் காரை பார்க் பண்றதுக்கே பயப்படுவாங்களாம். அண்ட் இதுக்கு காரணம் தி ஹூக் மேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அர்பன் லெஜெண்ட். சரி, இந்த அர்பன் லெஜெண்டோட கதை எங்க ஆரம்பிச்சதுன்றதை இப்போ பார்க்கலாம். பென்சில்வேனியாவில் ஒரு பார்க்கிங் ஸ்பாட்ல ஒரு கப்பல் காரை நிப்பாட்டிட்டு மேக் அவுட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அப்போ அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி அவங்க கார்ல லைட் மியூசிக் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சமயத்துல வெளியில ரொம்பவே குளிரா இருந்திருக்கு. அவங்க மேக் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பாட்டு நின்று ரேடியோல ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ்ல அந்த பகுதியில இருந்த ஒரு மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு ரேபிஸ்ட் நிறைய மர்டர் பண்ணிட்டு அங்கேயும் தப்பிச்சிட்டதா சொல்லப்பட்டுச்சு. அண்ட் சொன்ன அந்த குரல் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த ரேடியோல இருந்து வந்த குரல் அந்த மர்டரர் பார்க்க எப்படி இருப்பான்ற அடையாளத்தையும் சொல்லுச்சு. அந்த மர்டரர் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருப்பானா. எல்லாத்துக்கும் மேல அவனோட ரைட் ஹேண்டுக்கு பதிலா அங்க ஒரு ஹூக் இருக்குமா. இதை கேட்ட அந்த கப்பல் ரொம்பவே பயந்துட்டாங்க. மியூசிக் ஓடிட்டு இருந்த ரேடியோல எப்படி சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அந்த பயத்தோடையே அங்க இந்த கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க. போறப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்காம அந்த ரேடியோல கேட்ட அந்த அடையாளத்தை வச்சு ஹூக்மேன் பார்க்க எப்படி இருப்பான்னு அவங்களுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு காரை நிப்பாட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்காம இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பக்கத்துல இருந்த ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்டு இந்த பையன் தெளிவடைகிறான். அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த பொண்ணு கிட்ட பயப்படாத, அந்த ரேடியோ ஏதாவது பக்கா இருக்கும், அதனாலதான் பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேட்டுச்சுன்னு சொல்லி தைரியப்படுத்த ட்ரை பண்றான். அவன் இந்த விஷயத்த சொன்ன டோன் அண்ட் மாடுலேஷன்லயே அந்த பொண்ணுக்கு இவன் ரொம்ப பயந்துருக்கான்றது தெளிவா தெரிஞ்சது. இதுக்கப்புறமேட்டு அவன் டிரைவர் சீட்டோட கதவை திறந்துட்டு சுத்தி பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்து அந்த பொண்ணோட கதவை தொடக்கிறதுக்காக போறான். அப்போ அந்த டோர்ல ரத்தம் படிஞ்சு துருப்பிடிச்ச நிலையில ஒரு ஹூக்கை பாக்குறான். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இந்த கதையை நிறைய பேர் நிறைய மாடுலேஷன்ல எழுதவும் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சில பேர் இந்த கதைக்கு ரொம்ப கோரமான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு இந்த அர்பன் லெஜெண்டை ரொம்ப பாப்புலர் ஆக்குறாங்க. இந்த மித் அமெரிக்கால 1959 1960 ரொம்பவே வைரல் ஆகுது. இதுக்கப்புறமேட்டு அந்த ஊர்ல இருந்த சில இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இந்த அர்பன் லெஜெண்டை நிறைய கிரைம் கேஸோட லிங்க் பண்றாங்க. அதுல ஒரு கேஸ் தான் 1946 நடந்த மூன்லைட் மர்டர். 1960 இந்த ஸ்டோரி அமெரிக்காவோட டியர் அபி அப்படிங்கிற அட்வைஸ் காலம்ல இடம்பெற்றிருக்கு. அதுல இந்த ஸ்டோரியை ரொம்ப பயங்கரமா எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறம் அது இன்னும் பாப்புலர் ஆகி நிறைய பிலிம்ஸ்லயும் டெலிவிஷன் சீரீஸ்லயும் இடம்பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு 1997 ரிலீஸ் ஆன ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் அப்படின்ற படத்துல ஒரு கொலைகாரன் கையில ஒரு ஹூக்கோட வயசு பசங்களை ஸ்டாக் பண்ற மாதிரி சீன்ஸ் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி 1999 ரிலீஸ் ஆன லவ்வர்ஸ் லேன் அப்படின்ற படத்துல லவ்வர்ஸ் லேன்ல உள்ள எல்லா டீனேஜர்ஸையும் ஒருத்தன் ஹூக்கால கொலை பண்ற மாதிரி சீன்ஸும் இடம்பெற்றிருக்கு. தி ஹூக் மேன் அப்படிங்கிற இந்த அர்பன் லெஜெண்ட்ல கதை வாரியா பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட் கிடையாது. ஆனா அந்த கேரக்டரைசேஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த கேரக்டரை வச்சு நான் ஏதாவது கதை எழுதலாம்னு யோசிச்சேன். அண்ட் அதை நான் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிளாட் பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.